Hello viewers, welcome to our channel kalviaruvi. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are going to see about the supplementary Owlie. It's from the 6th standard samacheerkalvi la 6th standard la first supplementary தான், அதாவது which has been given it in the unit 1. Okay, and before we enter into that supplementary part, please subscribe the channel kalviaruvi and press the bell icon to get the continuous notification of the videos. Okay, and shall we see now? And actually Owlie-னா என்ன? இப்போ owl நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஆந்தைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது owl அப்படின்றது. ஓகே, ஸோ இங்கே அதை பற்றி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். See here. Mom, Paul yelled in panic. Owlie is gone. Where would she have gone, Pai? Her mother said crossly. She was right there sleeping in her cage a little while ago. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைனில் வி கோட் த கேரக்டர் பாயல். ஓகே, தென் பாயலுடைய மதர், தென் Owlie. இந்த 3 கேரக்டர்ஸ் தான் we got it in the first line itself. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் பாயல் வந்து தன்னுடைய மதரை வந்து என்ன பண்ணுறான், அந்த இடத்துல கூப்பிடுறான். என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆக்சுவலி தட் இஸ் Owlie is gone. Owlie எங்கேயோ போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க மதர் வராங்க. வந்துட்டு என்ன கேட்குறாங்க, தட் இஸ் வேர் வுட் ஷி ஹவ் கான் பாயல், ஹர் மதர் செட் கிராஸ்லி, எங்கே போயிருக்கோம் Owlie அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷி வாஸ் ரைட் தேர் ஸ்லீப்பிங் ஹர் கேஜ் a little while ago. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே பார்த்தேன். இந்த கேஜ்னா என்னது, கூண்டு. இந்த கூண்டில் அந்த Owlie என்ன பண்ணிச்சு, தூங்கிட்டு இருந்ததே நான் பார்த்தனே அப்படின்றாங்க. பட் ஷீ இஸ் நாட் தேர் நவ் அண்ட் மாம் the door to the garden is open. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ அது அங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டனுடைய டோர் வந்து என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை அது வழியாக என்ன பண்ணியிருக்கலாம், பறந்து போயிருக்கலாமோ அப்படின்றாங்க. That got Paul's mother running into the room. Sure enough there was no sign of Owlie. போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமில் போயிட்டு எல்லா இடமும் வந்து தேடி பார்க்குறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, Owlie எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்றதான். And then see the next passage. What was an owl doing in your house, you ask? Well, Paul's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. நமக்கு வந்து ஒரு டவுட் வரும், இந்த வீட்டில் வந்து எதுக்கு இந்த அவுல் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டில் நம்ம வந்து ஆந்தை வளர்ப்பாங்களான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு கேள்விப்பட்டது கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெட் அனிமல்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, நிறைய பேர் வந்து டாக் வளர்ப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவுல் என்னும்போது நமக்கு கொஞ்சம் புதுசாக தெரியுது, என்ன அவுல் வீட்டில் வச்சுருக்காங்க, அதுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா. பட் ஆக்சுவலி வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயல்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் இட் வாஸ் த ஹோம் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ், மெயின்லி அபேண்டன் அனிமல்ஸ். அதாவது அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எல்லா விதமான கிரியேச்சர்ஸ்க்கும் வந்து தட் டேக் கேர் பண்ணிக்காமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெல்லாம் ஒரு பிளேஸ், ஒரு பெஸ்ட்டு ஹோம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயலுடைய ஹோம் தான் பெஸ்ட்டு ஹோம். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பேர்ட்ஸ் எங்கன்னா அடிபட்டு வந்திருந்தது, அதை வந்து கேர் எடுத்துக்காமல் எங்கன்னா இருந்ததுன்னா அதுக்கு உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கொடுத்து அதை வந்து சேஃப்டி பண்ணி அதை வந்து தட் இஸ் அகெயின் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் லைஃபுக்கு மூவ் ஆகிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால என்ன பண்ண முடியுமோ they will do like that அப்படின்றதான். And people brought lost dogs, injured cats and baby birds that are fallen out of the cages to Paul's mother. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏதாவது டாக் வந்து தொலைஞ்சு போன டாக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டாகு, லைக்வைஸ் ஏதாவது அடிப்பட்ட பூனைங்க, இல்லை பேபி பேர்ட்ஸ், சின்ன சின்ன பேர்டு பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பறக்க முடியாது இல்லையா, அது ஏதாவது கேஜ்லேருந்து என்ன பண்ணிருக்கலாம், சம்திங் எங்கேனா இருந்து விழுந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்களால எப்படி அதை க்யூர் பண்ண முடியுமோ அதை க்யூர் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு வந்து அது நார்மலுக்கு ரெக்கவரி ஆகிற அளவுக்கு வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை பறக்க விட்டுருவாங்க அப்படின்றதான். ஸோ இட் வாசன்ட் தட் தே ஹேட் எ லார்ஜ் ஃபார்ம் ஆர் ஈவன் எ லார்ஜ் ஹவுஸ். வி ஹவ் டு திங்க் ஹியர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க வீடு ஒன்றும் ரொம்ப பெரிய வீடோ இல்லை பெரிய ஃபார்ம்லாம் இருக்கானா, நாட் லைக் தட், அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் எவ்ரி ஒன் நியூ தட் பால்ஸ் மாம் ஹேட் எ பிக் ஹார்ட். ஓகே, அவங்களுக்கு பெரிய மனசு இருக்குது அப்படின்றது மட்டும்தான் உண்மை. பாலுடைய மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மனசு இருக்குது.
But even in a household used to such unexpected visitors, Owlie's advent had been memorable. Shifani Didi had just turned up one day carrying a cotton. Actually என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is எப்போவுமே வீட்டில் வந்து that is இந்த மாதிரி அவுளியை வந்து எந்த that is அந்தளவுக்கு வந்து that is யாரும் வளர்க்க மாட்டாங்க, வச்சுருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வீட்டில் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அங்கே உள்ளே வந்துச்சு, ஏன் அது மெமோரபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஷெஃபாலின்ற அந்த நியர்பை இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாள் அவங்களுடைய தட் ஜஸ்ட் டர்ன்ட் அப் ஒன் டே கேரிங் எ காட்டன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பெட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி ஷெஃபாலி டிடி என்ன பண்ணுறாங்க ஒரு அட்டைப்பெட்டியை வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அதில் வந்து பாருங்கள் சீஹியா When Pile's mother opened the curtain, there was the smallest of all sitting in one corner, a small ball of brown and grey. பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் நல்ல ப்ரௌன் கலரில் சின்னதாக என்ன பண்ணியிருக்குது, அவங்க குட்டியாக வந்து அந்த இருந்ததை இவங்க பார்க்குறாங்க அப்படின்றதான். ஓகே, நல்லா லைக் ஏதோ ஒரு சின்ன பால் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி that it's like a small ball of brown and grey அந்த மாதிரி குட்டியாக ஒரு கார்னரில் இருந்திருக்கு. Pile's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would to the dogs. அவங்க என்ன பண்ணுறாங்க, பயலுடைய அம்மா வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து அவங்க மடி மேலே வச்சு எப்படி வந்து நம்முடைய டாக்லாம் வந்து தட் நம்மக்கிட்ட வந்து வீட்டில் வளர்த்தோம்னா நம்மளோட ரொம்ப விளையாடும், ப்ளேஃபுல்லாக நம்மளோட எல்லாமே செய்யும் இல்லையா, அதை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த அவுலையும் எடுத்து அவங்க டீல் பண்ணுறாங்கன்றதான். She had never handled owls before, so she was very careful not to get pet. ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணது கிடையாது, இந்த அவுலெல்லாம் எடுத்து தட் இந்த மாதிரி இதை வந்து டச் பண்ணதும் கிடையாது, அது கூட ப்ளே பண்ணதும் கிடையாது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை எடுத்து வந்து வைக்கிறாங்க. When the owl got used to her and seemed relaxed enough, Pile's mother placed her inside a cage. Okay, அந்த அவுளில் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து தட் ஒரு கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே அதை விடுறாங்க. There were always empty cages in Pile's house, just in case a bird dropped in. The baby all climbed on the road and settled herself. எப்போவுமே என்னென்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி எம்டியாக கூண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வர பேர்டு எடுத்து உள்ளே விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த பேர்டை விடுறாங்க, அங்கே வந்து ரெஸ்டிங் பிளேஸ் அது செட்டில் ஆகிறதுக்கு தட் அந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அங்கங்கே வந்து பேர்ட்ஸ் உள்ளேயே பறந்து உட்கார்ற மாதிரிலாம் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போய் அந்த அவுல் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி செட்டில் தேர் அப்படின்றதான். அண்ட் see the next para. Mom, what shall we call her? Asked Pile, all excited. You choose your name, said her mother, smiling. அப்போ என்ன கேட்குறான்னா, ஓகே இது என்னென்னு கூப்பிடுறதுமா, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி Pile வந்து கேட்குறான். அப்போ என்னென்னா தட் இஸ் நீயே ஒரு நேம் சூஸ் பண்ணுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. How about Owlie? asked Pile. இந்த அவுலின்ற பேர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். So Owlie it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? Actually பார்த்தீங்கன்னா ஓகே அவுலின்றது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பேரே வச்சுக்கலாம் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அவுல் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்ற மாதிரி they are discussing. And moreover because see this passage, owls are hunters. They eat rats and snakes and frogs. owls வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை வந்து ஹண்டர்ஸ்னால் வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. அது மேக்ஸிமம் என்ன சாப்பிடும், எலியை சாப்பிடும், இல்லை தட் ஸ்னேக்ஸ் அல்லது ஃப்ராக்ஸ். ஓகே, தவக்கலை இந்த பாம்பெல்லாம் சாப்பிடக்கூடியது அது. And in Pile's house they were all vegetarian, even the dogs. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயலுடைய வீட்டில் வந்து எல்லாருமே வெஜிடேரியன், ஈவன் அந்த டாகுக்கு கூட என்ன பண்ணுவாங்க வெஜிடேரியன் ஃபுட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வீடு வந்து கம்ப்ளீட் வெஜிடேரியன். ஆனால் இப்போ இந்த அவுல் என்ன பண்ணோம், ஒன்லி நான்வெஜ் தான் சாப்பிடும். ஸோ Pile's mother was totally anti-meat. But now that Owlie had come to stay, she had to get over her dislike for meat. அவங்களுக்கு வந்து that வெஜிடேரியன் போது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் கிட்ட போகவே மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இப்போ இந்த அவுலியை வந்து சாப்பிட வைக்கணும், அதுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீட் வெளியே இருந்து வாங்கிட்டு வராங்க. See here,
That was another reason why the day was memorable. ஆக்சுவலாக இன்னும் ஏன் இந்த அவுலியை வந்து மெமரபுளாக இருக்குது, இந்த நாட்கள் ஏன் அவங்களால மறக்க முடியலன்னும் போது this is also one of the reason அப்படின்றதான். because it was the first day that meat was brought to the house. அன்னைக்கு தான் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி தட் இஸ் வெளியே இருந்து அந்த மீட் மட்டன் இறைச்சி சொல்கிறோம்ல அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளீட் வெஜிடேரியன், இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் எதுவுமே உள்ள வரலை அப்படின்றதான். And then here Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. Payal என்ன பண்ணுறான்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நம்பரை வாங்கி அந்த கடைங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க ஒரு 1/2 kg வந்து தட் இஸ் அந்த மின்ஸ்ட் மீட் வந்து டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. they put the meat before Owlie. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து கொடுத்ததும் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அந்த Owlie முன்னாடி சாப்பிட வைக்கிறாங்க. பட் see here, of course Owlie didn't know what to do with it. அதை வச்ச உடனே உண்மையை சொல்லணும்னா அந்த அவுலிக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் வெரி லிட்டில் ஒன், சின்னது, அது எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு எதுவும் தெரியாதுன்றது உண்மை அந்த இடத்துல இல்லையா. பிகாஸ் ஷி வாஸ் ஜஸ்ட் அ பேபி ஆஃப்டர் ஆல். அது வந்து குட்டி, அப்போ தான் பிறந்திருக்கு, அதனால் அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியலைன்றதான். இஃப் த மதர் ஆல் had been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat. இன்கேஸ் மதர் அவுல் அந்த இடத்துல அதோடைய அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணும், அந்த மீட்டை நல்லா சாஃப்ட் பண்ணி இதனுடைய அந்த த்ரோட்டுக்குள்ளே வந்து சாஃப்டாக எப்படி அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு ஒரு சாஃப்டனாக அதை வந்து பண்ணி அனுப்புவாங்க இல்லையா. இப்போ வந்து அதோட மதர் அந்த இடத்துல இல்லை. அப்போ பாயல் மதர் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு. see here, Payal's mother decided she had to be mother owl and she wants to be a mother owl there. ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மதர் அவுல் இல்லாத இடத்துல அவங்க மதர் மாதிரி அந்த இடத்துல இருந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கையை யூஸ் பண்ணுறாங்க. she picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. என்ன பண்ணுறாங்க, ரைட் ஹேண்டில் அவங்களுடைய கையில் எடுத்து அதை நல்லா என்ன பண்ணுறாங்க, அந்த டேஸ்ட் அது சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வந்து அதை ஸ்குவீஸ் பண்ணுறாங்க, பிசைஞ்சு சாஃப்ட் பண்ணுறாங்க. then with her left hand she pressed open Owlie's beak and shoved the food down. லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணுறாங்க, அவளினுடைய அந்த பீக்னா அந்த அழகு இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி இந்த நல்லா சாஃப்டாக ஆக்கினாங்கல்ல அந்த ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. In a second, Owlie fell off her perch onto the floor of the cage. ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூண்டில் அங்கேருந்து அந்த இடத்துல கீழே விழ ஆரம்பிக்குது. she lay on her back on the floor of the cage with feet up in the air. அது என்ன பண்ணுதுன்னா உள்ள அப்படியே எங்கேயும் வந்து இங்கே கொஞ்ச நேரம் அலமோதுது. தென் அகெயின் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது அந்த இடத்துல. and then here suddenly what happens here, பயலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கன்ஃபியூஷன் அந்த இடத்துல ரைஸ் ஆகுது. ஏன் பாருங்க, மாம் பயல் கிரைட் யோ கில் ஹேர். அந்த கேர்ள் என்ன பண்ணுறான்னு பாருங்க, ஐயோ அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவளை கொண்டுட்டீங்கம்மா அப்படின்னு கேட்குறா. அண்ட் பயல்ஸ் மதர் வாஸ் ஈக்குவலி அகாஸ்ட். ஓ ஷி சேட், அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. ஓ வாட் ஐ டன், நான் என்ன பண்ணினேன். The poor little bird. After Payal and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owlie. Okay, ரெண்டு பேருமே ரொம்ப கவலைப்படுறாங்க, கொஞ்ச நேரம் அழறாங்க. தென் ஒருத்தர் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த Owlie நம்ம எங்கே புதைக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. Just then Owlie opened one eye and then the other. பார்த்தா அந்த Owlie என்ன பண்ணுது, இப்போ கண்ணை திறக்குது. முதல்ல ஒரு கண்ணை திறக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணையும் திறக்குது. she got onto her feet and quietly climbed the perch. திரும்ப என்ன பண்ணுது, அது மேலே ஏறி வந்து உட்காருது அது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரியுது என்னன்னா, ஆக்சுவலி Payal learned later that falling on her back and pretending to be dead was Owlie's way of defending herself against danger. ஸோ இப்போ தான் பயலுக்கு வந்து தெரிய வருது. அப்போ என்னன்னா ஆக்சுவலாக அது வந்து இறந்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்ததுக்கு காரணம், தனக்கு ஒரு டேஞ்சர் வந்ததுன்னா அந்த இடத்துல தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. Not that Payal's mother was a danger to Owlie, but the baby owl did not know that then. So that was Owlie's first day at home. ஆக்சுவலாக என்னன்னா இவங்க வந்து அதை வந்து ஹர்ட் பண்ண போகிறது கிடையாது, இவங்களால அதுக்கு வந்து டேஞ்சர் வர போகிறது இல்லை. ஆனால் இட்ஸ் எ லிட்டில் பேர்ட், அதுக்கு வந்து தெரியல தனக்கு வந்து ஆபத்து வருதோ நினச்சி அது அந்த மாதிரி அது செய்யுது அப்படின்றதான். ஸோ இதனால தான் அதனுடைய சில விஷயங்களை அவங்களால மெமோரபிளாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. மோரோவர் அவளியுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க வீட்டில் அப்படி தான் போச்சு அப்படின்றதான். அண்ட் தென் see the next para. In the beginning, Owlie had to be forced to eat because பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா Owlie வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க.
That was mom's job. அவங்க அம்மாவுடைய வேலையும் அதுதான். But Owlie soon realized that if a hand came towards her, it meant food. ஆனால் அந்த Owlie வந்து போக போக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க கையை நீட்டினாங்கன்னா ஓகே நமக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. உடனே அதனுடைய வாயை வந்து திறக்கும். அந்த பீக்கில் என்ன பண்ண அந்த அழகு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து அழகாக கொடுக்கறத எடுத்துகிட்டு போயிடும். அது only Owlie found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This means lots of bitten fingers for Payal and her mother. Okay, and moreover என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இவங்க எல்லாம் எப்போ வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க இல்லை இன்னோ தட் லைக் சும்மா அதோட ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா. சம்டைம்ஸ் என்னென்னா இவங்க அதுக்கு கொடுக்கும்போது நிறைய இவங்க கையில் வந்து காயம் பட்டிருக்கு. ஏன்னா அது என்ன பண்ணியிருக்கோம் சின்ன சின்னதாக அங்கங்கே சம்திங் லைக் அந்த பிட் எடுக்கும்போது இவங்க கையிலலாம் காயப்படும் இல்லையா. அந்த மாதிரி பிட்டன் ஐ நோ தட் திஸ் மீன் லாட்ஸ் ஆஃப் பிட்டன் ஃபிங்கர்ஸ் ஃபார் பாயில் அண்ட் மதர். இவங்க 2 பேர் கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபிங்கர்ஸ் வந்து இதை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சிருக்கும் அப்படின்றது தான் இட்ஸ் ட்ரூ ஹியர் அப்படின்றது. ஓகே, அண்ட் தென் see this one. Reading up more about owls and their habits, Payal discovered that Owlie was a spotted owlet. ஆக்சுவலி என்னென்னா அதுக்கப்புறம் பாயலும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவுளியை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. Then they came to know more things about the owl there. She had the typical grey brown coat, heavily spotted with white, the pale face, yellow eyes and the white neckband and which looked like a ribbon. Payal decided. So they want to do something. Okay, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த அவளுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த தே ஆர் திங்கிங் தட் ஓகே ஏன்னா அதுக்கு என்ன பிடிக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேவர் திங்கிங் அப்படின்றதான். சாரி, see here. Soon Payal took over the job of looking after Owlie. Okay, அதனுடைய என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிட்டு and then they are taking care about that அப்படின்றதான். She saw that cage was cleaned every day. ஓகே, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறா ஆக்சுவலி தட் இஸ் அதில் வந்து பார்க்குறது மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, எப்படி வந்து அந்த ஸ்பாட்டை வச்சுருக்கணுன்றது. ஓகே, ஸோ அதை நல்லா டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க. ஷி ஃபில் த வாட்டர் பவுல். அங்கே உள்ளே இருக்க வாட்டரில் வந்து பவுலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் Owlie began to eat by herself, Payal took the feed her. அதுவே சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் Payal என்ன பண்ணான்னா கொடுக்க ஆரம்பிக்கிறா. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. இவ கையால் கொடுக்கும்போது இவ கையிலேருந்து அந்த Owlie எடுக்கிறது வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா குழந்தைங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அவங்க கையால் கொடுக்கறத பேர்ட்ஸோ இல்லை வேறு எந்த பெட் அனிமல் எடுத்தாலும் they used to like. The same thing as here actually it's happening here also. And see here, she loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. பகல் முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூண்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. Owls are night birds. ஏன்னா அவுள் வந்து ஆந்தை வந்து என்ன பண்ணுவாங்க நைட் பேர்ட்ஸ் அது. ஸோ they slept during the day. ஓகே, அதனால் நைட்டில் முடிச்சிருக்கும், பகல் என்ன பண்ணுவோம் தூங்கிட்டே இருக்கும் அப்படின்றதான். At night when owls are active, Payal took off the cover. ஓகே, ஏன்னா நைட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger. ஆக்சுவலி அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அந்த Owlie கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே பறக்க விட்டுறலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. பட் அப்போ வெளியே போகும்போது அதுக்கு பறக்க தெரியணும் இல்லையா. ஸோ பட் that mean that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. ஸோ ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேஜை ஓப்பனில் விடுறாங்க. அப்போ அது உள்ளாரே என்ன பண்ணும் அது பறந்து ப்ராக்டிஸ் பண்ணும். அப்போ தான் இவங்க வெளியே விடும்போது என்ன பண்ணும் அது ஃப்ரீயாக பறந்து போகும் அப்படின்றதுக்காக. ஓகே, and see this one. After much discussion, Owlie's cage was shifted to the library. It was a lovely room with 2 doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. அதுக்கப்புறம் இதை எங்கே வைக்கலாம் ஒரு நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணலான்னதுக்கப்புறம் அவளுடைய லைப்ரரியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 doors இருக்கும். ஓகே, ஒன்று வந்து கார்டன் டோரு அண்ட் மோரோவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் வந்து another டோர் வந்து கனெக்டடாக இருக்கும் இல்லையா. அண்ட் தென் இட் வாஸ் ஆல்சோ Payal's ஃபேவரட் ரூம். இது வந்து பாயலுடைய ரொம்ப ஃபேவரட் அவளுக்கு பிடிச்ச ஒரு ரூம் கூட. இட் ஹேட் டால் புக் ஷெல்ஸ் அண்ட் ஷி ஸ்பெண்ட் ஹார்ஸ் தேர் ரீடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நல்லா ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும். அண்ட் த புக் ஷெல்ஸ் ஆல்சோ ஹேட் லாட்ஸ் ஆஃப் லிட்டில் நிக்நாக்ஸ்
mother loved pretty things and display them here along with the books. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நிறைய அழகழகான பொருள்லாம் கூட அந்த லைப்ரரியில் வச்சுருப்பாங்க அப்படின்றதான். ஸோ there were beautiful pieces of pottery, dolls from wherever they had traveled, and of course wooden and clay animals and birds from all around the world. அந்த நிறைய புக்ஸ் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாட்ரி எங்கெங்கெல்லாம் அவங்க டூர் போனாங்களோ அவங்க என்னென்ன கலெக்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அந்த ரூமில் வந்து அழகாக வச்சுருப்பாங்க அப்படின்றதான். அண்ட் மோரோவர் see this. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. அந்த லைப்ரரிக்கு வந்து அந்த பேர்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா 2 டோர் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக வந்து they are following some rules here. The 2 doors were never to be left open, not at night, not in the day. எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது 2 டோரும் வந்து ஆக்சுவலி தட் இஸ் தட் ஓப்பனில் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. Every night, Pyle would leave the cage door open and put a plate of mincemeat on top of the cage. Overnight என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஜ் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் அந்த மின்ஸ்மீட்டை வந்து அந்த இடத்துல வைப்பாள். This was so that when Owlie flew out of her cage, she could also learn to find a food. ஏன்னா அந்த இடத்துல வச்சுட்டா அதுக்கு வந்து ஃபுட்டு தேவைன்னும் போது அது வெளியே பறந்து வந்து அதை எடுத்துக்கொண்டதுக்காக she used to do like that அப்படின்றதான். மோரோவர் அது வந்து என்ன பண்ணும் தனக்கு தேவைன்னா தான் வெளியே அது தேடியும் வரும் இல்லையா, ஸோ அதில் அது பறக்கவும் கற்றுக்கும் அப்படின்றதுக்காக தான் she did it அப்படின்றது. Initially, Pyle would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. அதே போல் ஒவ்வொரு நாளும் கதவை வந்து அவள் திறப்பா. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவுலியை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போவாள். She would always find Owlie on her porch inside the cage, though the cage door was still open. ஓகே, எப்போவுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் அது உட்காந்துருக்கும், அங்கே தான் அவள் பார்த்துருப்பாள். But Pyle knew Owlie was flying because she found bits of meat all over the room. ஏன்னா அவளுக்கு வந்து தட் இஸ் தெரியும் அந்த இடத்துல அது பறந்து இருக்காது. ஏன்னா அங்கங்கே என்ன பண்ணியிருக்கோம் அது சாப்பிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் செதறி கிடக்கும். ஸோ அப்போ அது எல்லா இடத்துலையும் பறந்ததுனால தான் நாங்களாம் விழுந்திருக்கு அப்படின்னு அந்த கேர்ளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. After some time, Pyle stopped shutting the cage door even during the day. ஈவன் அதுக்கப்புறம் என்ன டே டைமில் என்ன பண்ணாங்க கேஜ் டோரை வந்து they used to close it. After all, people seldom went into that room all day and Owlie was always asleep, so there seemed little point. இவங்க வந்து டே டைமில் போய் அதை பார்க்கும்போது எப்போவுமே அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் தூங்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து இவங்க நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. And then see here, every day when Pyle came back from school, the first thing she did was to peep into the library. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே முதல்ல அவள் எதை போய் எட்டி பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரியை தான் பார்ப்பா அந்த Pyle. Usually she would find Owlie fast asleep on her perch. யூஸ்வலாக வந்து அவள் என்ன பார்ப்பானா அது நல்லா அங்கே தூங்கிட்டு இருக்கும், அதை தான் அவள் பார்த்துருக்கா. But today it was different. ஆனால் இன்னைக்கு வந்து different because the cage was empty and there was no sign of Owlie. அந்த கூண்டு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது, அங்கே உள்ள Owlie இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை அந்த இடத்துல. And the door to the garden was open. ஓகே, அந்த கார்டனுடைய டோரும் என்ன ஆயிருக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ mom Pyle howled. ஓகே, உடனே அந்த பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிக்கிறா கத்துறா. Who left the garden door open? யார் கார்டன் கதவை தோட்டத்து கதவை யார் திறந்து வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்குறா. How will we find Owlie now? இப்போ எப்படி வந்து நம்ம அந்த Owlie கண்டுபிடிக்கிறது? Don't panic, said mom. அவங்க என்ன சொல்கிறாங்க, நோ ரொம்ப பேனிக் ஆகாத, அமைதியாரு அப்படின்றாங்க. She must be somewhere around. கண்டிப்பாக அது இங்கே தான் எங்கேனாவது இருக்கும், தேடுவோம் அப்படின்றாங்க. They shut the garden door and look in every corner of the room. அந்த கார்டன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரூமில் எல்லா கார்னரும் தேடி பார்க்குறாங்க. Behind doors, on top of the tall bookshelves, in every nook and cranny, no Owlie. எல்லா nook and corner எல்லா மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே என்ன பண்ணல Owlie இருக்கிறது அங்கே கண்டுபிடிக்க முடியலை. And then see here, tears ran down Pyle's cheeks. அதை கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே அந்த பாயலுடைய கண்ணில் என்ன ஆகுது, கண்ணு வந்து கலங்க ஆரம்பிக்குது, கண் தனியாக வர ஆரம்பிக்குது. They had wanted Owlie to fly away but not so soon. ஆக்சுவலாக என்னன்னா அந்த Owlie வந்து பறந்து போகணும்னு நினச்சாங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போகணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ அது காணும் அப்படின்ன உடனே அந்த கேர்ளால் அதை என்ன பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியலை. She was still so small. How would she hunt for her food? ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த Owlie வந்து ரொம்ப
ரொம்ப குட்டி, அது எப்படி அதுக்கு தேவையான ஃபுட் அது எப்படி தேடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாட் இஃப் அ கைட் ஆர் ஈகிள் ஸ்வூப் டவுன் ஆன் ஹர், இன்கேஸ் வேறு ஏதாவது வந்து லைக் ஈகிள் அதாவது கழுகுலாம் பார்த்தா ஒரு வேலை இது என்ன பண்ணுறோம் சாப்பிட்டுடும் இல்லையா, ஸோ பாவமாச்சு அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபைனலி மாம் சேட் வெல் நவ் Owlie has gone, we may as well leave the doors open and air the room. ஓகே, இப்போ மாம் கடைசியாக என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஓகே Owlie வந்து போயிடுச்சு, அதனால் இந்த ரூம் என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரீயாக வந்து ஓப்பன் பண்ணி விடலாம், காற்று உள்ளே போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Then wiping her tears, pile through, open the doors to the room. She hoped secretly that Owlie would come in if the doors were kept open. ஓகே, அப்போ என்னென்னா அந்த டேஸ் அவருடைய கண்ணு தண்ணியை தொடச்சி விட்டுட்டு ஓகே நம்ம என்ன பண்ணலாம், அந்த டோரை ஓப்பன் பண்ணியே வைக்கலாம், இன்கேஸ் ஒரு வேளை வந்து எங்கன்னா வந்தால் அது உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கேர்ளுக்கு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல கன்சோல் பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. And then here mom left the room to go do her afternoon errands, and when she came back a couple of hours later, Pal was sitting gazing mournfully at Owlie's cage. அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமை விட்டுட்டு போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு வராங்க. வந்து பார்த்தா அகெயின் அந்த கேர்ள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 2 hours பொறுத்து வராங்க. இவன் அந்த கேர்ள் வந்து பாயல் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த Owlie கேஜ் இருக்கு இல்லையா, அந்த கூண்டுக்கு முன்னாடியே உட்காந்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒத்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கா அப்படியே. Why don't you find yourself a good book to read? அப்போ அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் நீ ஏதாவது புக்கு படிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் she knew that reading a book was the only way Payal would cheer up. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும் ஏதாவது புக்கு படித்தாதான் Payal ஹாப்பி ஆவா, இப்போ ரொம்ப கவலையில் இருக்கா, அவள் சந்தோஷப்படணுன்றதுக்காக அவங்க அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க. When Payal was sad, she always read. Okay, sighed Payal and started looking for a book she had not read. ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறா புக் ஷெல்ஃபை, எந்த புக்கை படிக்கிறதுன்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. அண்ட் தென் ஹியர் ஆனால் என்ன பண்ணல இது வரைக்கும் அவள் ஓகேன்ட்டு அங்கே போகிறா, இன்னும் படிக்க ஆரம்பிக்கலாம் பார்க்குறா. அண்ட் தென் see here she noticed a curio on a shelf that she had never noticed before. Hello, where did this one come from, she wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie pretending to be a curio. Mom, ball pal, she's back. Don't you ever give me a fright like that again, she scolded the owl as she put her back in her cage. Pals swore later that Owlie winked back at her, she probably did. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லைக் ஸ்மால் கைண்ட் ஆஃப் curio is there. இது என்ன புதுசாக, இதை மம்மி எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். பட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த Owlie அது அங்கே தான் அந்த இடத்துல இருக்குன்ட்டு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த Owlie போயிடுச்சு பறந்து போயிடுச்சுன்னு இவங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ பார்த்தா அது கண்ணை திறக்குது. ஓகே, இப்போ என்னன்னா தட் இஸ் அவள் வந்து திட்டுறா, என்னை அறியாமல் என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் எங்களை வந்து பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதை எடுத்து அந்த கூண்டுக்குள்ளே விட்டு ரொம்ப தட் இஸ் லாக் பண்ணிவிட்டு. அண்ட் மோரோவர் தட் இஸ் Pals swore later that Owlie winked back at her and she probably did. இப்போ இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தா இப்போ எல்லாம் சரியாக போயிடுச்சு. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Owlie அப்படின்றது. ஆக்சுவலி இட் வாஸ் ரிட்டன் பை விஜயா கோஸ். ஓகே, ரொம்ப அழகான ஸ்டோரி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த மதரும் அவங்களுடைய டாட்டரை Payal 2 பேரும் அந்த Owlie மேலே அஃபெக்ஷனாக இருக்காங்க, எப்படி அதை வீட்டுக்குள்ளே வச்சு சேஃப்டி பண்ணுறாங்க அப்படின்றதான் நமக்கு இந்த ஸ்டோரியில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்டோரி. இன் கேஸ் இஃப் தேர் இஸ் எனி டவுட் மீன்ஸ் யூ ஜஸ்ட் கமெண்ட் இன் த பாக்ஸ், ஐ வில் clear your doubt. Okay, and moreover that is if you like this video, please share with your friends and subscribe the channel Kalviaruvi. Okay, thank you everyone.